வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம ஒரு புதுவிதமான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அந்த டாபிக் என்னன்னு பார்க்குற முன்னாடி நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காம இந்த ஆரோ மார்க் பாயிண்ட் பண்ற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா என்சிஆர்டி கிளாசிக் சயின்ஸ் சப்ஜெக்டில் சாப்டர் 1 பற்றி நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாப்டர் 1 டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வேர் டஸ் இட் கம் ஃப்ரம், உணவு எங்கிருந்து வருது. இதுதான் நம்மளுடைய சாப்டரோட டைட்டில். இதை தான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் டிட் யூ ஈட் அட் ஹோம் டுடே, இன்னைக்கு நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க? நான் இன்னைக்கு வீட்டில் தோசை சாப்பிட்டேன். அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? ஃபைண்ட் அவுட் வாட் யுவர் ஃப்ரெண்ட் எயிட் டுடே, உங்கள் ஃப்ரெண்டு இன்னைக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னு அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. டிட் யூ ஈட் த சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட் எஸ்டர்டே அண்ட் டுடே, நேற்றுக்கு நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டும் இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டும் சேமா? இல்லை, இப்படி தானே. நம்ம அம்மா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு தருவாங்க. நம்ம நேற்று இட்லி செஞ்சாங்கன்னா இன்னைக்கு தோசை செஞ்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தருவாங்க ஒவ்வொரு டைமுக்கும். வி ஆல் ஈட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அட் டிஃப்ரெண்ட் டைம், இஸ்ன்ட் இட்? ஆமாம், கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃபுட்டு தான் சாப்பிடுவோம். அப்படி நம்ம அம்மா ஒரே ஃபுட்டு தந்தாலும் நம்ம சாப்பிட மாட்டோம், அப்படி தானே? அதுதான். நெக்ஸ்ட் ஃபுட் வெரைட்டி, ஃபுட்டோட வெரைட்டி நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்டிவிட்டி 1, ask your friends in the school about the items they would be eating during a day. See if you can also get this information from friends staying in different state of India. List all the items in your notebook as given in table 1.1 for as many friends as possible. So activity 1 நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம அவங்களோட நேம் அண்ட் அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு நோட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், டேபிள் 1.1 பாருங்கள். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆர் ஃப்ரெண்ட். ஸோ உங்கள் கிளாஸில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் நேம் கூட இருக்கலாம். ஸோ இந்த காலமில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபுட் ஐட்டம்ஸ் ஈட்டன் இன் ஏ டே, உங்கள் ஃப்ரெண்டு இன்னைக்கு என்ன சாப்பிட்டாங்க அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய ஃப்ரெண்ட் நேம் கவிதான்னு நான் கொடுக்குறேன். ஸோ கவிதா நான் டேபிளில் எழுதுவேன். நான் அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு இன்னைக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னா, நான் கேட்கும்போது அவங்க சொன்னது அவங்க இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இங்கே கவிதான்னு எழுதுவேன். அவங்க சாப்பிட்ட ஃபுட் இட்லி. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி கேட்டு அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு டேபிள் காலம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதான் அவங்களோட ஆக்டிவிட்டி 1. நெக்ஸ்ட், தேர் சீம்ஸ் டு பி ஸோ மச் வெரைட்டி இன் த ஃபுட் தட் வி ஈட். வாட் ஆர் தீஸ் ஃபுட் ஐட்டம் மேட் ஆஃப்? நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிடுவோம், அப்படி தானே? இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி செய்கிறாங்க அது தெரியுமா நமக்கு? நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், ஆனால் இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு டிஷ்ஷை யோசிப்போம். ரைஸ் எப்படி குக் பண்ணுறாங்க, வீட்டில் எப்படி சமைக்கிறாங்க? ஒரு பானையில் தண்ணியை கொதிக்க வைப்பாங்க. மறக்காமல் கேஸை ஆன் பண்ணுங்கள், ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் என்னாகும்? வாட்டர் பாயில் ஆகும். பாயில் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? ரைஸை அரிசியை கழுவி போட்டு, ஸோ தண்ணி கொதிக்க கொதிக்க உங்களோட ரைஸ் வெந்து வந்துடும். அப்போது இந்த இடத்துல நமக்கு மொத்தமே 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படுது. இன்க்ரீடியன்ட்ஸ்னால் என்னென்னா பொருள். என்னது? ஒன்று வாட்டர் தேவைப்படுது, இன்னொன்று ரைஸ் அரிசி தேவைப்படுது. ஸோ இந்த 2 இருந்தால் நம்ம ரைஸ் குக் பண்ணிடலாம். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. Think about rice cooked at home. We take raw rice and boil it in water. Just 2 materials or ingredients are needed to prepare a dish of boiled rice. On the other hand, some food items are made with many ingredients. To prepare vegetable curry, we need different kinds of vegetables, salt, spices, oil and so on. இப்போ நீங்கள் ஒரு வெஜிடபிள் கறி லைக் நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோம். அப்போது நீங்கள் உங்களுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ், அப்படி தானே? நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம போடுவோம். லைக் டொமேட்டோ, பொட்டேட்டோ, பிரிஞ்சால். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ணுவோம். அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண முன்னாடி என்ன பண்ணுவோம்? அதை பாயில் பண்ணுவோம், அப்படி தானே? வாட்டரில் ஊற்றி பாயில் பண்ணுவோம்.
கொஞ்சம் சால்ட் போடுவோம் அண்ட் கடுகெல்லாம் வறுத்து நம்ம போடுவோம் அப்படி தான். அதனால் ஆயில் யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கடுகெல்லாம் தாளித்து வெஜிடபிள் மேலே போட்டு அண்ட் ஸ்பைசஸ் கொஞ்சம் நல்லா காரஸ்வரமாக இருக்கிறதுக்காக நம்ம மிளகாய் பொடி மஞ்சள் பொடியெல்லாம் போடுவோம். ஸோ அப்போது ஒரு வெஜிடபிள் கறி செய்யணும்னா நமக்கு நிறைய வெரைட்டிஸ் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 2 பற்றி பார்க்கலாம். Choose some of the items you listed in table 1.1 and try to find out what ingredients are used to prepare these by discussing with your friends and elders at home. List them in table 1.2. Some examples are given here. Add some more items to this list. So, நம்மளோட ஆக்டிவிட்டி 2ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் ஃபுட் ஐட்டம் என்னவோ அதை எழுத சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் இன்னொரு காலமில் அந்த ஃபுட் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் என்னென்ன பொருள் தேவைப்படுமோ அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொட்டி ஆர் சப்பாத்தி. சப்பாத்தி எப்படி செய்வாங்க? கோதுமை மாவில் செய்வாங்க. அதுதான் ஆட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டான்னா கோதுமை மாவு. ஸோ கோதுமை அதில் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி செய்வோம். அப்படி தானே? அதே மாதிரி தான் இன்னொரு ஃபுட் ஐட்டம் யோசிக்கலாம். என்ன ஃபுட் ஐட்டம்? சிக்கன் கறி. சிக்கன் கறி எப்படி செய்வீங்க? சிக்கன் கறி அம்மா கிட்ட கேளுங்க எப்படி செய்வாங்கன்னு. ஸோ அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபுட் ஐட்டம் நம்ம சிக்கன் கறி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அம்மா கிட்ட இன்னொரு ஃபுட் ஐட்டம் கேட்டு அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைப்படும்னு ஒரு டேபிளர் காலம் போடுங்க. ஸோ சிக்கன் கறி தான் நம்மளுடைய ஃபுட் ஐட்டம். அப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்? சிக்கன் கறி. அப்போ கண்டிப்பாக சிக்கன் வேணும். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் சிக்கன் அண்ட் சிக்கன் தேவைப்படும். அடுத்து என்ன தேவைப்படும்? ஸ்பைசஸ், மசாலாலாம் தேவைப்படும் தானே. கொஞ்சம் ஸ்பைஸியாக வர்றதுக்காக மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்புறம் உப்பு போடுவோம், சால்ட் ஆட் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம். சில பேர் நெய்யும் சேர்த்துப்பாங்க, கீ. ஸோ இந்த ஒரு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய ஃபுட் ஐட்டம் சிக்கன் கறி அண்ட் இன்க்ரீடியன்ட் இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் டேப்லர் காலம் போட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எழுதுங்க. டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். Next, what do we find? Do we find some ingredients common for different food items discussed in class? சில ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா காமனான இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வெஜிடபிள் கறி எடுத்துக்கோங்க, சிக்கன் கறி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் கறியிலையும் நீங்கள் ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோலாம் ஆட் பண்ணுவீங்க அப்படி தானே. அதே மாதிரி நீங்கள் சிக்கன் கறி எடுத்தாலும் நீங்கள் ஆனியன் சேர்த்துப்பீங்க, டொமேட்டோ சேர்த்துப்பீங்க. ஸோ இதெல்லாம் காமன் இன்க்ரீடியன்ட், டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம் ஆனால் காமன் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அதுதான் அவங்க டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வேர் டு வி தீஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் கம் ஃப்ரம்? அப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் சோர்சஸ். இட் மே பி ஈஸி ஃபார் அஸ் டு கெஸ் த சோர்சஸ் ஆஃப் சம் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் தட் வி லிஸ்டட் இன் டேபிள் 1.2. Fruits and vegetables, where do they come from? Fruits and vegetables எங்கேருந்து வருது? அஃப்கோர்ஸ் பிளான்ட்ஸ்லேருந்து வருது அப்படி தானே. வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ரைஸ் ஆர் வீட்? நெல், கோதுமை இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பிளான்ட்ஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி ரோஸாக இருக்கும். அப்படியே வயல் பார்த்துருப்பீங்க எல்லாரும். வயலில் பார்த்தீங்கன்னா அங்கே நெற்கதிர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் நெல்லெல்லாம் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அறுவடை காலத்தில் அந்த நெல்லாம் எடுத்து அதை அடித்து நெல்லை மட்டும் எடுத்துப்பாங்க. எடுத்து அதை மறுபடியும் அதுலேருந்து அந்த ரைஸ் மட்டும் செப்பரேட் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் தனியாக பண்ணுவாங்க. ஸோ அது அப்போ இதெல்லாமே எங்கேருந்து வரும்? பிளான்ட்ஸில் தான் வருது. அண்ட் தென் தேர் ஆர் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் மில்க், எக்ஸ் அண்ட் மீட் விச் கம் ஃப்ரம் அனிமல்ஸ். பால், முட்டை, இறைச்சி இதெல்லாம் எங்கேருந்து வருது? அனிமல்ஸ் கிட்டேருந்து வருது அப்படி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கவு எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்க் கொடுக்கும் அப்படி தானே. எக்கு யார் கொடுப்பா? கோழி. மீட், ஸோ நம்ம இதுலேருந்து நான் எடுத்துக்கலாம், கென் ஆர் கவு. ஸோ இதெல்லாம் அதோட ஃப்ளஷ் நமக்கு மீட்டாக நம்ம சாப்பிடுவோம். இதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். Let us take the food items listed earlier and try to find out where they come from, the ingredients and their sources.
Some examples are shown in table 1.3. Filling the blanks in table 1.3 and add more examples to this list. Table 1.3 பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 row columns கொடுத்துருக்காங்க பாருங்க. First column வந்து food item, second column ingredients, third column sources. அவங்க வந்து food item and ingredients வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ingredients எங்கேருந்து வருது அதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபுட் ஐட்டம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இட்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்லி வந்து எப்படி செய்வாங்க, அரிசி, உளுந்து, தண்ணி, கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் போட்டு அரைச்சு இட்லி வந்து செய்வாங்க, அப்படிதானே? அப்போ நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைப்படுது, ரைஸ், உருது டால், சால்ட், வாட்டர். ரைஸ் வந்து எங்கேருந்து வருது, பிளான்ட்லேருந்து வருது. அப்போது உருது டால்னா என்ன, உளுந்து. நம்ம தமிழில் வந்து உளுந்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எப்படிம்மா வந்து நீங்கள் இட்லிக்கு அரைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அம்மா வந்து சொல்லுவாங்க, உளுந்து போட்டு அரைப்பாங்க. அந்த உளுந்து, இப்போ இந்த உளுந்து வந்து எங்கேருந்து வருது, அதுவும் வந்து பிளான்ட்லேருந்து தான் வருது. அப்போ சோர்சஸ் வந்து என்னது, பிளான்ட். நெக்ஸ்ட் வந்து சால்ட் வந்து எங்கேருந்து எடுப்பாங்கன்னா சீலேருந்து எடுப்பாங்க, கடல்லேருந்து தான் உப்பு தயாரிப்பாங்க. ஓகேவா? அது ஒரு தனி ப்ராசஸ். ஸோ சால்ட் எங்கேருந்து வருதுன்னா கடல்லேருந்து தான் வருது. அப்போது நமக்கு சோர்சஸ் என்ன, சி. நெக்ஸ்ட் வாட்டர் வந்து எங்கேருந்து வருது, நம்மளுடைய நேச்சர், அப்படி தானே? ஸோ நம்மளுடைய எர்த்லேருந்து தான் நமக்கு வாட்டர் கிடைக்குது. அப்போது சோர்சஸ் என்னது, நம்மளுடைய எர்த். ஸோ நீங்கள் வந்து எர்த் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிக்கன் கறி. ஐயோ, கேட்கும்போதே டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் கறிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைப்படும், சிக்கன், ஸ்பைசஸ், மசாலா, ஆயில், எண்ணெய் நமக்கு தேவைப்படும், அண்ட் வாட்டர் வந்து தண்ணி. ஸோ சிக்கன் வந்து அவங்க சோர்சஸ் வந்து அனிமல் கொடுத்துருக்காங்க. ஸ்பைசஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுப்போம் சொல்லுங்க, அது எல்லாமே வந்து நமக்கு பிளான்ட்லேருந்து தான் கிடைக்குது, அப்படி தானே? நீங்கள் போடுற அந்த எப்படி சொல்கிறது, அந்த தானியங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காரசாரம் வந்து இந்த பொடி எல்லாமே நீங்கள் இப்போ இந்த மல்லிப்பொடி, மிளகா பொடி அதெல்லாம் எடுத்திங்கன்னா அது எல்லாமே பிளான்ட்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்மளுடைய சோர்சஸ் எது, பிளான்ட். ஆயில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். வாட்டர் வந்து எங்கேருந்து கிடைக்கும், நம்மளுடைய எர்த்லேருந்து. ஸோ எர்த், சோர்ஸ் வந்து எர்த். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கீர்னா என்னென்னா, நம்மளுடைய லாங்குவேஜில் கீர்னா என்ன சொல்லுவோம்னா பாயாசம் இருக்குல்ல, அரிசி பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரிசி பாயாசம்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைப்படும், ரைஸ், மில்க், சுகர். அதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, மில்க், ரைஸ், சுகர். மில்க், பால் வந்து எங்கேருந்து கிடைக்குது, நமக்கு அனிமல் கிட்டேருந்து கிடைக்குது. ஸோ சோர்ஸ் எது, அனிமல். நெக்ஸ்ட் ரைஸ், அரிசி வந்து பிளான்ட்லேருந்து தானே கிடைக்குது, அதனால பிளான்ட். சுகர் வந்து நமக்கு இதுலேருந்து கிடைக்குது, சுகர் கேன்லேருந்து கிடைக்குது. அப்போது அதுவும் ஒரு பிளான்ட் தான். ஸோ நமக்கு சுகர் வந்து சோர்ஸ் எது, பிளான்ட். ஸோ நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம், ஈஸியாகவே ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் டு வி கன்க்ளூட் ஃப்ரம் ஆக்டிவிட்டி 3? Plants are the sources of food ingredients like grain, cereals, vegetables and fruits. Fruits, vegetables, cereals, grains இதெல்லாமே நம்ம பிளான்ட்ஸ் தான் சொல்லுவோம், அப்படி தானே? பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். அனிமல்ஸ் நமக்கு என்னென்ன கொடுக்குது, பால், முட்டை, மீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுக்குது. ஸோ இந்த பால் வந்து இதுலேருந்து கிடைக்கி, கவு, கோட், பஃபலோ இது எல்லாமே வந்து நமக்கு பால் தரும், அப்படி தானே? ஸோ பால்லேருந்தும் நம்ம நிறைய வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கலாம். லைக் வந்து தயிர், மோர், நெய், வெண்ணெய் இது எல்லாமே வந்து பால்லேருந்து தான் செய்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அது பாலை வந்து உரைய வைப்பாங்க, உரைய வச்சு அதுலேருந்து இந்த பட்ரு, கர்ட், சீஸ் எல்லாமே செய்வாங்க. அப்போது அதெல்லாமே என்ன சொல்லிடுவாங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மில்க்லேருந்து நமக்கு கிடைக்கிறனால அதை வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நமக்கு அனிமல்ஸ் கிட்டேருந்து தான் வருது. ஏன்னா மில்க் அனிமல் கிட்டேருந்து வரும்போது அப்போ மில்க் ப்ராடக்ட்டும் அனிமல் கிட்டேருந்து தான் நமக்கு கிடைக்கும். கேன் யூ நேம் சம் அதர் அனிமல் விச் கிவ் அஸ் மில்க்? நம்மக்கிட்ட கேட்குறாங்க பாருங்க, வேற எந்த அனிமலாச்சும் மில்க் கொடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க, நேம் கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து கவு, கோட், பஃபலோ சொல்லிட்டாங்க. இப்போது இது தள்ளி வேறு என்ன அனிமல்ஸ்லாம் நமக்கு மில்க் கொடுக்கும்? டாங்கி, கழுதப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, டாங்கி. அண்ட் ஷீப், செம்மறியாட்டு பால். ஸோ டாங்கி நமக்கு மில்க் தரும், ஷீப் தரும். ஹார்ஸ், குதிரை. கேமல், ஒட்டகப்பால். ஸோ
ஒரு 4 அனிமல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த அனிமல்ஸ் வந்து மில்க் தரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற plant products and plant parts and animal product as food. Plants are one source of our food. Which parts of a plant? We eat many leafy vegetables. We eat fruits of some plants, sometimes roots, sometimes stems, and even flowers. Have you ever eaten pumpkin flour dipped in a rice paste and fried? Try it. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பிளான்ட்ஸில் இருக்க வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடுவோம், சில பிளான்ட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்க முடியும், சில இதில் வந்து அதோட ஸ்டெம்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம அதோட தண்டு எடுத்துக்கலாம், சில இதில் வேறு அதோடைய ரூட் வந்து நமக்கு ஃபுட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்ஸும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், நமக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க கேட்குறாங்க பாருங்கள், பம்கின் ஃப்ளாரை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா, ரைஸ் பேஸில் டிப் பண்ணி முக்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டதில்ல, நீங்கள் சாப்பிடலைன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். Paheli wants to know if any of our food comes from sources other than plants and animals. ஒரு பொண்ணு வந்து யோசிக்கிறா பாருங்க, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தவிர வேறு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வேறு எதுலேருந்தாச்சும் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறா. ஸோ வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தவிர ஃபுட்டு வந்து எந்த சோர்சஸ்லேருந்தும் நமக்கு கிடைக்காது, அதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ அவளுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும்னா நோ தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தவிர எல்லா ஃபுட்டுமே வந்து நமக்கு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து தான் கிடைக்குது, வேறு எந்த சோர்ஸ்லேருந்தும் நமக்கு கிடைக்கல. Some plants have 2 or more edible parts. Seeds of mustard plants give us oil and the leaves are used as a vegetable. Can you think of the 2 different parts of a banana plant that are used as food? Think of more examples where 2 or more parts of a single plant are used as food. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சம் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 or more edible parts வந்து இருக்கும். எடிபிள் பார்ட்ஸ்னால் என்னென்னா சாப்பிட்றக்கூடிய பகுதி. இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பிளான்ட்டில் வந்து அதோடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சில பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய வேர் பகுதி அண்ட் அதோடைய ஃப்ரூட்ஸ், ஸோ அந்த மாதிரி சில பகுதிகளை மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மஸ்டர்ட் பிளான்ட் அப்படின்னா என்னென்னா கடுகு. ஸோ கடுகு அந்த பிளான்ட்லேருந்து வந்து நமக்கு ஆயில் கடுகு எண்ணெய் வந்து எடுக்கலாம், அண்ட் அதோடைய லீவ்ஸும் வந்து நம்ம வந்து காய்கறியாக வந்து பயன்படுத்திக்கலாம். கேன் யூ திங்க் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பனானா? ஸோ நீங்கள் வந்து பனானா வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்துட்டு நமக்கு என்னென்ன கிடைக்கும், நிறைய ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா. வாழைப்பழத்தை நம்ம வந்து சாப்பிட்லாம், அது வந்து ஃப்ரூட்டு. ஸோ அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து அதோட தண்டை வந்து சிலவங்க வந்து கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க, வாழைத்தண்டு பொரியல். ஸோ அந்த மாதிரி பொரியல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து பனானா பிளான்ல வந்து நிறைய வந்து ஃபுட்டுக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து இருக்குது சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி. அண்ட் திங்க் ஆஃப் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்னும் நம்ம வந்து மோர் எக்ஸாம்பிள் வந்து யோசிக்கணும்னா என்ன சொல்லலாம்னா ட்ரம்ஸ்டிக் பிளான்ட், முருங்கைக்காய் மரம். ஸோ நீங்கள் அந்த முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து வெஜிடபிளாக யூஸ் பண்ணுவீங்க. அந்த முருங்கை மரத்தில் வந்து அந்த இலை வந்து கீரை செய்வாங்க, முருங்கைக்கீரைலாம் செய்கிறவாங்க. அண்ட் அதில் வந்து சின்ன சின்ன பூ மாதிரி இருக்கும் முருங்கைப்பூ, அதையும் வந்து கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரம்ஸ்டிக் ட்ரீயே எடுத்துட்டிங்கனாலும் ஸோ இத்தனை பார்ட்ஸ் வந்து நமக்கு ஃபுட்டாக வந்து ஹெல்ப் ஆகுது, அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பாருங்கள். Do not try to taste unknown plants around you to see if they are edible. Some plants could be poisonous. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்ஸுமே வந்துட்டு சாப்பிடக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப பாய்சனஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தெரியாத பிளான்ட்ஸ் எல்லாம் போயிட்டு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்காதீங்க. சில பிளான்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே விஷத்தன்மையுடையதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 4, நமக்கான ஆக்டிவிட்டி வந்துருச்சு. From all the food items you have listed in table 1.3, choose those items whose ingredients are obtained from plants. Which part of plant? Identify these and list the food items and plant parts as shown in table 1.4. Table 1.4 வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. Table 1.4 எங்கே இருக்குது, மேலே இருக்குது.
plant parts as food. ஸோ இங்கேயும் வந்து 3 டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலம் பாருங்கள், ஃபுட் ஐட்டம் வித் பிளான்ட் அஸ் த மேஜர் சோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஐட்டம் செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ட், என்ன இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம அந்த ஃபுட் ஐட்டம்க்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த இன்க்ரீடியன்ட் வந்து செகண்ட் காலமில் நம்ம போடணும். அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான் பார்ட் விச் கிவ்ஸ் அஸ் த இன்க்ரீடியன்ட், எந்த பிளான் பார்ட்லேருந்து அந்த இன்க்ரீடியன்ட் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரிஞ்சால் கறி, கத்திரிக்காய் குழம்பு. ஸோ கத்திரிக்காய் குழம்புல நம்ம என்னென்ன சேர்த்துப்போம், பிரிஞ்சால், சில்லி, தேர்ட் ஒன் ஆயில், சோயாபீன், கடுகு அண்ட் அதர் பிளான்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிஞ்சால் வந்து எங்கேருந்து கிடைக்குது, பிளான்ட்லேருந்து, பிளான்ட்ல எந்த பகுதியிலேருந்து நமக்கு கிடைக்குது, ஃப்ரூட்லேருந்து கிடைக்குது. அண்ட் சில்லியும் அதே மாதிரி தான், ஃப்ரூட்லேருந்து. ஆயில் வந்து சீட்லேருந்து கிடைக்கும், இப்படி தான் அந்த விதையிலேருந்து தான் ஆயில் வந்து எடுப்பாங்க. ஸோ பிளான்ட்ல எந்த பகுதியிலேருந்து, சீட்லேருந்து தான் ஆயில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவங்க நம்மளை வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒன்று ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வந்து தேர்ட் ட்ரை பண்ணுங்கள், நான் செகண்ட் ஒன் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம செகண்ட் ஒன் நான் என்ன சொல்லலாம்னா சிக்கன் கறி. ஓகேவா, நமக்கு தெரிஞ்ச சிக்கன் கறியை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஒன் என்னுடைய ஃபுட் ஐட்டம் வந்து சிக்கன் கறி. சிக்கன் கறிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைப்படும், சில்லி, ஆயில் அண்ட் டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே வந்து தேவைப்படும். ஸோ நான் வந்து டொமேட்டோ, சில்லி அண்ட் ஆயில் வந்து வச்சுக்கிறேன். என்னோடய இன்க்ரீடியன்ட் 3 இன்க்ரீடியன்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டொமேட்டோ. டொமேட்டோ வந்து இப்போ எங்கே கிடைக்கும், பிளான்ட்டோட எந்த பார்ட்லேருந்து கிடைக்குது, ஃப்ரூட் பார்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ டொமேட்டோ வந்து ஃப்ரூட். நெக்ஸ்ட் வந்து சில்லியும் வந்து ஃப்ரூட் பார்ட்லேருந்து, பிளான்ட்டோட ஃப்ரூட் பார்ட்லேருந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் தேர்ட் ஒன் ஆயில் வந்து சீடு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து தேர்ட் ஒனுக்கு ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து யோசிச்சு அம்மா கிட்ட கேளுங்க. அந்த ஃபுட்டுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைப்படும்னு அம்மா கிட்ட கேளுங்க. ஸோ அம்மா சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் எந்த பிளான் பார்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் தான் யோசித்து எழுதணும். ஓகேவா. ஸோ நம்ம ஆக்டிவிட்டி 4 வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி 5. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, டேக் சம் ட்ரை சீட்ஸ் ஆஃப் மூங் ஆர் சன்னா. Put a small quantity of seeds in a container filled with water and leave this aside for a day. Next day, drain the water completely and leave the seeds in the vessel. Wrap them with a piece of wet cloth and set aside. The following day, do you observe any changes in the seed? A small white structure you may have grown out of the seeds. If so, the seeds have sprouted. If not, wash the seed in water, drain the water and leave them aside for another day. ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டி 5ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மூங் ஆர் சனா அப்படின்னா நம்ம லாங்குவேஜில் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிறுபயிர். அம்மா கிட்ட வந்து சிறுபயிர் கேளுங்க. சிறுபயிர் இல்லைன்னா வீட்டில் வந்துட்டு பிளாக் சுண்டல், கருப்பு சுண்டல் கேளுங்க. கண்டிப்பாக இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று அம்மா கிட்டே இருக்கும். ஸோ வீட்டில் கேளுங்க பேரண்ட் கிட்ட. ஸோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரமில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தனியாக வச்சு அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் வந்து காலையில் என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியை மட்டும் அப்படியே வந்து செப்பரேட்டாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த சிறுபயிர் மட்டும் இருக்கலாம், அந்த சிறுபயிரை அப்படியே எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு துணியில் வந்து அப்படியே கட்டுங்க. உள்ளாடி வச்சு அந்த துணியை கட்டி அப்படியே ஏதாச்சும் ஒரு விண்டோவில் கட்டி போட்டுருங்க. போட்டு ஒரு ஈவினிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒயிட் கலரில் அப்படியே ஒரு நூல் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ என்ன ஆகுனா, அந்த விதை வந்து முளைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த முளைக்கிறதா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரவுட்டட் மீனிங் என்னென்னா முளைத்தல் அப்படின்னு. ஓகேவா. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த சீடு வந்து முளைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அப்படி வந்து முளைக்காமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அந்த சீடை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் கட்டி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து அந்த விதை வந்து முளைக்க ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டி 5. கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் பேரண்ட் ஹெல்ப்பும் வாங்கிக்கோங்க. அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த இன்க்ரீடியன்ட்லாம். அம்மாக்கிட்ட கேட்டு அதை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
இதான் வந்து கருப்பு சுண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, சனா. Do you know where honey comes from or how it is produced? ஹனி வந்து எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹனினா என்ன? தேன். Have you seen a beehive where so many bees keep buzzing about? Bees collect nectar from flowers, convert it into honey and store it in their hive. Flowers and their nectar may be available only for a part of year. So bees store their nectar from their use all through the year. When we find such a beehive, we collect the food stored by the bees as honey. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹனி வந்து எப்படி கிடைக்குதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எங்கேருந்து கிடைக்குது? எல்லாரும் தேன் கூடு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அப்படியே நிறைய பீஸாக இருக்கும், அப்படி தானே, தேனீக்களாக அப்படியே மொச்சு 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 அப்படியே இருக்கும். ஸோ இந்த தேனீக்கள் வந்து எப்படி வந்து நம்ம சொல்லுவோம், தேன் எப்படி வரும்னா தேனி தான் வந்து தேன் தருது அப்படின்னு சொல்லுவோம். பட் எப்படி வந்து இந்த தேன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, பீஸ் இருக்குல்ல, அந்த தேனி வந்து ஃப்ளார்ஸ்லேருந்து எப்படின்னா நெக்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும். நெக்டர் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் வந்து செம்பருத்தி பூ பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த செம்பருத்தி பூவை எடுத்து நீங்கள் அதோட பேக் சைடை எடுத்து அந்த ஒரு க்ரீன் கலரில் அது வந்து மூடி இருக்கணும். அந்த க்ரீன் கலர் தூக்கிட்டு லைட்டாக அப்படி கொஞ்சம் உறிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும், குடித்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து நெக்டர். ஒரு ஸ்வீட் ஜூஸை தான் வந்து நெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃப்ளாரில் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த ஹனி பீஸ் என்ன பண்ணுன்னா, போய் ஃப்ளார்ஸில் இருந்துட்டு அந்த நெக்டரை அப்படியே உறிஞ்சி எடுக்கும். உறிஞ்சி எடுத்துட்டு அது என்ன பண்ணும், தன்னுடைய கூட்டில் போயிட்டு அதை ஸ்டோர் பண்ணும். ஸோ எல்லா பீஸும் என்ன செய்யும், ஒவ்வொரு ஃப்ளார்ஸ்லேருந்து அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய தேவைக்கு அப்படியே அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து தேன் வந்து எடுப்போம். தேன் சாப்பிட்ருக்கீங்களா எல்லாரும்? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே. நெக்ஸ்ட், வாட் டூ அனிமல்ஸ் ஈட்? அனிமல்ஸ் வந்து என்ன சாப்பிடும்? டூ யூ ஹாவ் எ கேட்டில் ஆர் எ பெட் தட் யூ டேக் கேர் ஆஃப்? எ டாக், cat, buffalo or a goat? You will then surely be aware of the food the animal eats. What about other animals? Have you ever observed what a squirrel, pigeon, lizard or a small insect may be eating as their food? So அனிமல்ஸ் வந்து என்ன சாப்பிடும்? இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம நிறைய அனிமல்ஸ் வந்து பெட் அனிமல்ஸ் வந்து வளர்ப்போம், அப்படி தானே? நம்மளுடைய வீட்டில் வந்து நிறைய வளர்ப்போம். லைக் ரேபிட், டாக், நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, முயல் குட்டி, சிலவங்க வந்து ஸ்குரில் கூட வளர்ப்பாங்க, பேரட் வளர்ப்பாங்க. அதெல்லாம் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வளர்ப்பீங்க, அப்படி தானே? நீங்கள் வளர்க்கும்போது பார்த்துருக்கீங்களா என்ன ஃபுட்டு வந்து அந்த அனிமல் வந்து சாப்பிடும்னு? இப்போ நீங்கள் பேரட் வளர்க்குறீங்கன்னா பாருங்கள், ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா குச்சி அப்படியே கொத்தி நல்லா அழகாக சாப்பிடும். அண்ட் ஸ்குரில் பார்த்தீங்கன்னா, ஸ்குரிலும் அப்படிதான் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடும். இந்த கொய்யா பழம்லாம் நிறைய சாப்பிடும். கொய்யா மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அணிலாக தான் இருக்கும். அப்படி கரம்பி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். பீஜியான், லிசர்ட், பல்லி பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பல்லி. ஸோ அந்த பல்லி என்ன பண்ணும், அப்படியே வந்துட்டு நம்மளோட டியூப்லைட்டே சுற்றும். அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன பூச்சி ஏதாவது சுற்றுச்சுன்னு வைங்க, லபாக்குன்னு பிடிச்சி சாப்பிட்றோம். இது மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட் என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 6. Several animals are listed in table 1.5. For some of them, the type of food they eat is also given. Filling the blanks in the table. டேபிள் 1.5ல சில அனிமல்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த அனிமல்ஸ் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலது வந்து பிளாங்காக கொடுத்துருக்காங்க, அதை நம்மளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் நம்மளுடைய ஆக்டிவிட்டி 6. ஸோ இப்போ வந்து டேபிள் 1.5 பாருங்கள். அனிமல்ஸ் அண்ட் தேர் ஃபுட், நேம் ஆஃப் த அனிமல். காலம் 1 வந்து நேம் ஆஃப் த அனிமல், காலம் 2 வந்து ஃபுட் த அனிமல் ஈட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பஃபலோ, எருமை. எருமை என்ன சாப்பிடும்னா கிராஸ். ஆயில் கேக்,
கிரைன்ஸ் இதெல்லாம் சாப்பிடும். கேட் ஸ்மால் அனிமல்ஸ், சின்ன சின்ன அனிமல்ஸ் சாப்பிடும். பேர்ட்ஸ் சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும். அண்ட் மில்க் குடிக்கும், பூனை வந்து பால் குடிக்கும். அண்ட் தென் பாருங்க ரேட். ரேட் வந்து என்ன சாப்பிடும்? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ரேட் வந்து என்ன சாப்பிடும்னா, ரேட்டும் சின்ன சின்ன அனிமல்ஸ் வந்து சாப்பிடும். ரேட் சின்ன சின்ன அனிமல்ஸ் சாப்பிடும். அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடும். ஃப்ரூட்ஸ், கிரைன்ஸ் எல்லாமே வந்து ரேட் சாப்பிடும். நான் பார்த்துருக்கேன். பட் உங்களுக்கு இன்னும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லயன். லயன் வந்து காட்டுக்கே ராஜா. காட்டுக்கு ராஜா வந்து என்ன சாப்பிடுவார்? அனிமல்ஸே சாப்பிடுவார். காட்டில் இருக்க அனிமல்ஸே சாப்பிடுவார். ஸோ லயன் வந்து அனிமல்ஸ் சாப்பிடும். இந்த ஷீப், கோட் இதெல்லாம் பார்த்தா விடவே விடாது, சாப்பிட்றோம். லயன் வந்து அதோட ஃபுட் என்னது? அனிமல்ஸை சாப்பிட்றது தான் அதோட ஃபுட்டு. நெக்ஸ்ட் டைகர். டைகரும் அப்படி தான், அனிமல்ஸ் வந்து சாப்பிடும். அதனால் டைகரோட ஃபுட்டும் அனிமல்ஸ். ஸ்பைடர், சிலந்தி. சிலந்தி வந்து என்ன சாப்பிடும்னு யாராவது கவனிச்சிருக்கீங்களா? ஒரு வலையை வந்து கட்டிட்டு அது பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கும். நானும் அதுதான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன ஸ்பைடர் சாப்பிடும்? ஸ்பைடர் வந்து சின்ன சின்ன பூச்சி சாப்பிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த வலையில் ஏதாச்சும் சின்ன சின்ன பூச்சி ஏதாவது டக்குன்னு வந்துருச்சுன்னா பிடிச்சி சாப்பிட்டு விட்டுரும். ஸோ ஸ்பைடர்னு சின்ன ஸ்மால் இன்செக்ட்ஸ் வந்து சாப்பிடும். தான் அதோட ஃபுட்டு. ஹவுஸ் லிசர்ட். லிசர்ட் பல்லி. வீட்டில் பல்லி பார்த்துருக்கீங்களா? அது என்ன சாப்பிடும்? அந்த டியூப்லைட் கிட்ட சுற்றிட்டு இருக்க பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம். ஸோ அதோட ஃபுட்டும் இன்செக்ட்ஸ் தான். கவு, மாடு. மாடு வந்து என்ன சாப்பிடும்? கிராஸ். கிராஸ் சாப்பிடும். ஸோ நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரியும் சாப்பிடும். ஹியூமன் பீங்ஸ். ஹியூமன் பீங்ஸ் நம்ம என்ன சாப்பிடுவோம்? எல்லாமே சாப்பிடுவோம். அனிமல் சாப்பிடுவோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம். ஸோ எல்லாமே நம்ம சாப்பிடுவோம். ஸோ இதே மாதிரி பட்டர்ஃப்ளை, க்ரோ, அதர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர்ஃப்ளை என்ன சாப்பிடும், க்ரோ என்ன சாப்பிடும் அப்படின்னு நீங்கள் அப்படியே போய் லைட்டாக நோட் பண்ணி பாருங்கள். பண்ணிட்டு என்ன சாப்பிடுமோ அதை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க நம்மளுடைய ஃபில்லிங் தி பிளாங்க்ஸில். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 7. Have a look again at table 1.5 and group the animals entered here as follows. Place animals which eat only plants or plant products in group 1. These are called herbivorous. பிளான்ட்ஸ் ஆர் பிளான்ட் ப்ராடக்ட்ஸை மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸை என்ன சொல்லுவாங்க? ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம குரூப் 1ன்னு வச்சுக்கலாம். தேர் ஆர் சம் அனிமல்ஸ் விச் ஈட் அதர் அனிமல்ஸ். பிளேஸ் தீஸ் இன் குரூப் 2. தீஸ் அனிமல்ஸ் ஆர் கால்டு கார்னிவோரஸ். சில அனிமல்ஸ் வந்து அனிமல்ஸை மட்டும்தான் சாப்பிடும். அந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Do you find some animals which eat both plants and animals? Place them in group 3. These are called omnivorous. சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்னிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம குரூப் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் ஏ டேபிள் இன் டேபிள் 1.6 and enter these separately in the 3 columns as well. ஸோ நமக்கு இப்போது 3 குரூப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப் என்ன? ஹெர்பிவோரஸ். பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க? ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் குரூப் கார்னிவோரஸ். கார்னிவோரஸ்னால் அனிமல்ஸை மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸை கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் ஆம்னிவோரஸ். ஆம்னிவோரஸ்னால் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டையுமே சாப்பிட்ற அனிமல்ஸை ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய டேபிள் 1.5 வச்சு நம்ம டேபிள் 1.6 வந்து குரூப் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், டேபிள் 1.6 1.5ஐயும் வச்சுக்கோங்க, 1.6ஐயும் பார்த்துக்கோங்க. ஹெர்பிவோரஸ்னால் நான் என்ன சொன்னேன்? பிளான்ட்ஸ் மட்டும் சாப்பிட்ற பிளான்ட்ஸ் இல்லைன்னா பிளான்ட் ப்ராடக்ட்ஸை சாப்பிட்ற அனிமல் தான் ஹெர்பிவோரஸ். கவ் வந்து பிளான்ட்ஸ் மட்டும்தான் சாப்பிடும். ஸோ பிளான்ட் ப்ராடக்ட்ஸ், அதனால் அது வந்து ஹெர்பிவோர் குரூப். நெக்ஸ்ட் ஒன் கார்னிவோர். லயன் வந்து அனிமல்ஸ் தான் சாப்பிடும், அதனால் அது கார்னிவோரஸ் குரூப். நெக்ஸ்ட் வந்து டாக் வந்து பிளான்ட்ஸும் சாப்பிடும், அனிமல்ஸும் சாப்பிடும், அதனால் அது வந்து ஆம்னிவோரஸ். ஸோ இது மாதிரி இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் டேபிள் 1.5ல பாருங்கள் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோரஸ் வந்து பஃபலோ. ஃபர்ஸ்ட் ஒன் பஃபலோ வந்து ஹெர்பிவோரஸ் தான், ஏன்னா அது வந்து பிளான்ட் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் தான் சாப்பிடும், அதனால் பஃபலோ வந்து ஹெர்பிவோரஸ். நெக்ஸ்ட் வந்து கேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்னிவோரஸ். கார்னிவோரஸ் ஏன்னா அது வந்து அனிமல்ஸ் வந்து சாப்பிடும், அனிமல்ஸ், அதனால வந்து கேட் வந்து கார்னிவோரஸில் எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ரேட் வந்து ஆம்னிவோரஸ். ரேட் வந்து அனிமல்ஸும் சாப்பிடும், பிளான்ஸும் சாப்பிடும்னால அது வந்து தேர்ட் குரூப், ஆம்னிவோரஸ் குரூப். நெக்ஸ்ட் ஹெர்பிவோரஸ் வந்து நம்ம எது சொல்லலாம், என்ன அனிமல் சொல்லலாம்னா ஸ்குரில் சொல்லலாம். அணில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஹெர்பிவோரஸ். பிளான்ஸ் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட் மட்டும்தான் சாப்பிடுறதுனால அது வந்து ஹெர்பிவோரஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைடர் எடுத்துக்கலாம். ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்செக்ட்ஸ் சாப்பிடும், அப்படிதான். அப்போ இன்செக்ட்ஸ் வந்து ஒரு அனிமல் தான். அப்போது ஸ்பைடர் வந்து கார்னிவோரஸ். அண்ட் ஆம்னிவோரஸ்க்கு என்ன சொல்லலாம், ஹியூமன் பீங். நம்மளே வந்து ஒரு ஆம்னிவோரஸ் தான். நம்ம பிளான்ஸும் சாப்பிடுவோம் அண்ட் அனிமல்ஸும் சாப்பிடுவோம். அனிமல்ஸ்னால் அதோடைய ஃப்ளஷை வந்து சாப்பிடுவோம், அதுதான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆம்னிவோரஸ். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து குரூப் பண்ணுங்கள். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு ஒரு டேபிள் வந்து போட்டுக்கோங்க. ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ். ஸோ எந்தெந்த அனிமல் வந்து ஹெர்பிவோரஸோ அதெல்லாம் தனியாக லிஸ்ட் பண்ணுங்கள். எந்தெந்த அனிமல் வந்து கார்னிவோரஸோ அதை தனியாக லிஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்தெந்த அனிமல் ஆம்னிவோரஸோ அதை தனித்தனியாக லிஸ்ட் பண்ணி உங்களுடைய டேபிள் 1.6 வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. Pageli wants to know where you would place human beings while filling table 1.6. பகேலிக்கு தெரியணுமா டேபிள் 1.6ல் வந்து ஹியூமன் பீயிங்கை ஆட் பண்ணுவோமா இல்லையான்னு. கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து தேர்ட் குரூப், ஆம்னிவோரஸ் குரூப், அப்படி தானே. ஸோ நம்ம வந்து பிளான்ட்ஸையும் சாப்பிடுவோம், அனிமல்ஸையும் சாப்பிடுவோம். அதனால் கண்டிப்பாக டேபிள் 1.6ல் ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்க. பகேலிகிட்ட நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடுவோமா. பகேலி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டேபிள் 1.6ல் இருப்பாங்க. We know that there are many among us who do not get sufficient food. We need to find ways by which more food can be produced in a country. That will not be enough. We will need to find ways to ensure that this food is made easily available to each one of us. நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து ஃபுட்டு வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அதை மட்டும் யோசிக்கிறது குட் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வந்து எப்படி வந்து ஃபுட்டு வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். என்னென்ன வேலை வந்து கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ நம்மளுடைய லெசன் வந்து ஓவர். ஸோ இப்போ வந்து இந்த லெசனில் வந்து சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். லைக் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா என்னென்னா பொருட்கள். என்னென்ன பொருட்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அதுதான் வந்து இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா எடிபிள்னா ஈட்டபிள் பார்ட்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய பொருள், அதான் வந்து எடிபிள். அண்ட் தேர்ட் ஒன் நெக்டர்னா ஒரு ஸ்வீட் ஜூஸ், அதான் தேன், அதுதான் வந்து நெக்டர் சொல்லுவாங்க. ஃப்ளார்லேருந்து எடுக்கக்கூடிய தேன் அதான் வந்து நெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்த் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்னா முளைக்கிறது. வந்து ஆக்டிவிட்டி 5ல் பார்த்தோம்ல, நம்மளுடைய சிறுபயிரை வந்து தண்ணியில் போட்டு நம்ம அதை தண்ணியை செப்பரேட் பண்ணி அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த விதை வந்து முளைச்சிருக்கும். அதுதான் வந்து அந்த முளைக்கப்பட்ட அந்த சீடை தான் வந்து ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹெர்பிவோர், கார்னிவோர், ஆம்னிவோர். ஹெர்பிவோர்னா என்ன, பிளான்ட்ஸ் மட்டும் சாப்பிட்ற அனிமலை ஹெர்பிவோர்னு சொல்லுவோம். கார்னிவோர்னா என்ன, அனிமல்ஸ் விச் ஈட் அனிமல்ஸ், அதை கார்னிவோர்னு சொல்லுவோம். ஆம்னிவோரஸ்னால் அனிமல் விச் ஈட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஆம்னிவோரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த லெசனோட சம்மரி என்னன்னு நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். தேர் இஸ் அ லாட் ஆஃப் வேரியேஷன் இன் த ஃபுட் ஈட்டன் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. கரெக்ட், ட்ரூ, அப்படி தானே. நம்மளோட இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டேட் டிஃப்ரெண்ட்டாக ஃபுட் வந்து சாப்பிடுவோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதுவே நீங்கள் கொஞ்சம் நார்த் போனீங்கன்னா அங்கே ரொட்டி அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக டால் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுட்டு ஹேபிட் வேறையாக இருக்கும், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து வேறையாக இருக்கும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. த மெயின் சோர்சஸ் ஆஃப் அவர் ஃபுட் ஆர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபுட்டு வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. அனிமல் விச் ஈட் ஒன்லி பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் ஹெர்பிவோரஸ். அனிமல்ஸ் விச் ஈட் பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸை என்னென்னு சொல்லுவாங்க, ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸ் மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸை கார்னிவோரஸ்ன்னு சொல்லுவாங்க. போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை சாப்பிட்ற அனிமல்ஸை ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், டூ யூ ஃபைண்ட் தட் ஆல் லிவிங் பீயிங்ஸ் நீட் த சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட். என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் ஒரே மாதிரி ஃபுட்டு வந்து தேவைப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரூவா இல்லை ஃபால்ஸ், அப்படி தானே? கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து நோ தான். இப்போது லிவிங் பீயிங்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஹியூமன் பீயிங்ஸ் கேட்கல. லிவிங் பீயிங்ஸ் சொல்லும்போது எல்லாமே சேரும், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், இவங்க எல்லாருமே வந்து லிவிங் பீயிங்ஸ் தான். இவங்க எல்லாருக்குமே சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட் தான் தேவைப்படுமா? இல்லை. இப்போ பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட்ஸுக்கு வந்து சன்லைட் மட்டும் போதும்.
அதோட எனர்ஜிக்கு வந்து சன்லைட் போதும். பட் நம்மளுடைய ஹியூமன் பீங்ஸாக நமக்கு வந்து பிளான்ஸும் வேணும், அனிமல்ஸும் வேணும். நம்மளோட நியூட்ரிஷனுக்காக நம்ம அனிமல்ஸோட ப்ராடக்ட்ஸும் நமக்கு தேவை. ஸோ நம்ம பிளான்ஸும் சாப்பிடுவோம், அனிமல்ஸும் சாப்பிடுவோம். அதனால் எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படாது. ஒவ்வொரு லிவிங் பீயிங்ஸ்க்கும் தனித்தனியாக மாறும். செகண்ட் கொஸ்டின், நேம் 5 plants and their parts that we eat. 5 plants and their 5 parts வந்து நம்ம சாப்பிட்ற 5 parts அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆப்பிள் ட்ரீ, ஆப்பிள் மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஃப்ரூட் வந்து நம்ம சாப்பிடுவோம். அப்படி தானே, ஆப்பிள் வந்து ஃப்ரூட். ஸோ அதோடைய ஃப்ரூட் வந்து சாப்பிடுவோம். ஸோ செகண்ட் வந்து 5 plants கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் ட்ரீ. செகண்ட் ஒன் வந்து வீட் பிளான்ட் எடுத்துக்கலாம். வீட் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய சீட், அப்படி தானே, அந்த விதையிலேருந்து தான் நம்ம வீட் வந்து எடுப்போம். ஸோ வீட் பிளான்ட், வீட். தேர்ட் ஒன் பீட்ரூட் பிளான்ட். பீட்ரூட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து ரூட்டில் தான் இருக்கும். ஸோ அதோடைய ரூட்டை தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். அப்போது பீட்ரூட் பிளான்ட், ரூட். ஸோ நான் ஒரு 3 ஐட்டம்ஸ் சொல்லிட்டேன், நீங்கள் 2 ஐட்டம்ஸ் வந்து யோசிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேர்ட் கொஸ்டின், மேட்ச் த ஐட்டம்ஸ் given in column A with that in column B. column A and column B வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணுவோம். மில்க், கர்ட், பன்னீர், கீ, இதெல்லாம் வந்து ஆல் ஆர் அனிமல் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே அனிமல் ப்ராடக்ட்ஸ், அப்படி தானே. அனிமல்ஸ் தான் மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மில்க்லேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட் தான் இந்த மில்க், கர்ட், பன்னீர், கீ எல்லாமே. நெக்ஸ்ட், ஸ்பைனச், காலிஃப்ளவர், கேரட், இது எல்லாமே வெஜிடபிள்ஸ், அப்படி தானே. கேரட், காலிஃப்ளவர் எல்லாமே வெஜிடபிள்ஸ். அப்போது ஆர் வெஜிடபிள்ஸ். லயன் அண்ட் டைகர், லயன் அண்ட் டைகர் வந்து ஈட் அதர் அனிமல்ஸ். லயன் டைகர் வந்து அனிமல்ஸ் தான் ஈட் பண்ணும், அதனால் ஈட் அதர் அனிமல்ஸ். ஹெர்பிவோரஸ்னா என்னது, பிளான்ட் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸை சாப்பிட்ற அனிமல்ஸை ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் ஈட் பிளான்ட்ஸ் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட், ஃபோர்த் கொஸ்டின், ஃபில் அப் த பிளாங்க்ஸ் வித் த வேர்ட்ஸ் கிவன். ஸோ 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெர்பிவோர், பிளான்ட், மில்க், சுகர் கேன், கார்னிவோர். ஸோ இப்போது 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ பாருங்கள், டைகர் இஸ் எ டேஷ் பிகாஸ் இட் ஈட்ஸ் மீட். அப்போது டைகர் இஸ் எ டேஷ் பிகாஸ் இட் ஈட்ஸ் ஒன்லி மீட். டைகர் வந்து அனிமல்ஸ் தான் சாப்பிடும். அப்போ அதில் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம கார்னிவோர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைகர் இஸ் ஏ கார்னிவோர் பிகாஸ் இட் ஈட்ஸ் ஒன்லி மீட். அனிமல்ஸோட மீட் மட்டும் சாப்பிட்றதுனால டைகரை வந்து நம்ம கார்னிவோர்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி பாருங்கள், டீர் ஈட்ஸ் ஒன்லி பிளான்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸோ இட் இஸ் கால்ட். பிளான்ட் ப்ராடக்ட் மட்டும் சாப்பிட்டா நம்ம டீரை வந்து என்ன சொல்லுவோம், ஹெர்பிவோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீர் வந்து ஹெர்பிவோர், ஏன்னா டீர் வந்து பிளான்ட் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் சாப்பிடும். சி பாருங்க, பேரட் ஈட்ஸ் ஒன்லி டேஸ் ப்ராடக்ட், பிளான்ட் ப்ராடக்ட்ஸ். பேரட் வந்து பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் சாப்பிடும். The milk that we drink which comes from cows, buffaloes and goats is an animal product. So D-ஓட ஆன்சர் என்ன, மில்க். மில்க் வந்து எதுலேருந்து கிடைக்குது, கவு, பஃபலோ அண்ட் கோட்லேருந்து நமக்கு கிடைக்குது. பாருங்க, we eat sugar from sugar cane. சுகர் கேன்லேருந்து தான், கரும்புலேருந்து தான் நம்ம வந்து சுகர் எடுப்போம். we get sugar from sugar cane. So next பார்ப்போம், suggested projects and activities. First பாருங்க, you must have seen a garden lizard around your home. Next time whenever you see it, observe carefully and find out what it takes for food. Is the food different from that of home lizard? நீங்கள் வந்து கார்டன் லிசர்ட்னா ஓனான் பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு வெளியே வந்து ஓனான் இருக்கும். ஹோம் லிசர்ட்னா பல்லி வந்து பார்த்துருப்பீங்க. பல்லி வந்து என்ன சாப்பிடும், சின்ன சின்ன இன்செக்ட் வந்து சாப்பிடும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹோம் லிசர்ட் சாப்பிட்றதும் கார்டன் லிசர்ட் சாப்பிட்றதும் சேம் ஃபுட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஏன்னா ஹோம் லிசர்ட் வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் தான் சாப்பிடும். ஆனால் கார்டன் லிசர்ட் வந்து சின்ன சின்ன அனிமல்ஸ் கூட சாப்பிடும், ரேட்டு, பேர்ட்ஸு, சின்ன சின்ன இன்செக்ட்ஸ். ஸோ ரெண்டோட ஃபுட்டும் வந்து சேம் கிடையாது. நீங்களும் வந்து உங்களுடைய கார்டனில் வந்து பாருங்கள், கார்டன் லிசர்ட் வந்து என்னென்ன பண்ணுது, என்னென்ன சாப்பிடுது அப்படின்னு நோட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்க பல்லியும் வந்து நோட் பண்ணுங்கள், என்னென்ன சாப்பிடுதுன்னு. ரெண்டுமே சேமான நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட் பாருங்கள், மேக் ஏ லிஸ்ட் வித் பிக்சர்ஸ் வென் பாசிபிள் ஆஃப்
Food items generally taken by people of different regions of India. Place these on a large outline map of India to display in your classroom. ஸோ உங்களுடைய செகண்ட் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இந்தியா மேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம இந்தியாவிலே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்து என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பாரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன சாப்பிடுவாங்க, நம்ம இட்லி தோசை சாப்பிடுவோம். ஆனால் ஆந்திர பிரதேஷ் அந்த ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கொஞ்சம் காரமாக, எது வேணாலும் காரம் போட்டு அப்படி நல்லா சாப்பிடுவாங்க. பிரியாணி எல்லாம் ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க. அது அப்படி இன்னும் கொஞ்சம் வந்து பஞ்சாப் அந்த ஸ்டேட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரொட்டி சப்பாத்தி அந்த மாதிரி அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட்டில் வந்து நம்மளோட இந்தியா மேப்பை வரைஞ்சி ஸ்டேட்ஸை வந்து மார்க் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டில் என்ன ஃபுட் சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் வந்து பக்கத்தில் நோட் பண்ணி வச்சு அதை வந்து உங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் 2. ஸோ தேர்ட் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் தட் க்ரோ இன் வாட்டர் அண்ட் விச் ஆர் ஈட்டன் அஸ் ஃபுட். உங்களுடைய தேர்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா, தண்ணியில் வளர்ந்து நமக்கு ஃபுட்டாக யூஸ் ஆகிற பிளான்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தண்ணியில் வளர்கிற பிளான்ட்ஸ் நமக்கு எது நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் லோட்டஸ் வந்து தண்ணியில் தானே வளரும். ஸோ நீங்கள் அந்த லோட்டஸ் வந்து நம்ம வந்து ஃபுட்டாகவும் சாப்பிடுவோம், பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க நிறைய பேர். ஸோ அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு உங்களுடைய தேர்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்கள். லோட்டஸ் மாதிரி இன்னும் என்னென்ன பிளான்ட்ஸ் வந்து தண்ணியில் வளரும், அதை வந்து நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுவோம்னு யோசிங்க. அண்ட் ஃபோர்த் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, in chapter 10 you will find out ways of measuring length of curved lines. In your mathematics classes you will learn to prepare bar graphs. After you learn these, try the following interesting project. Prepare some spots of mung as discussed in a chapter. Wash them in water every day and drain all the water. Let them grow for a week until the whole of the seeds grow into young plant. Measure the length of the sprouts every day using a string. Take care that they do not break. Prepare a bar graph of the number of sprouts having length in different ranges. ஸோ உங்களுடைய ஃபோர்த் ப்ராஜெக்ட் என்னென்னா, அப்படியே வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி 5 தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த நம்மளோட ஆக்டிவிட்டி 5ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து அந்த சிறுபயிரை வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியை மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துகிட்டு ஒரு துணியில் வந்து அந்த சீடெல்லாம் போட்டு கட்டி வச்சு ஈவினிங் வந்து அந்த சீடில் வந்து முளை வந்திருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கோம். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம்னா, டெய்லி வந்து தண்ணியை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, டெய்லி வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து அதை கட்டி வச்சு அந்த சீடு வந்து ஃபுல்லாக முளைக்கிற வரைக்கும் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு ஒரு நூல் வச்சு நீங்கள் அளந்துக்கோங்க. எவ்வளோ வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு அதை வந்து டெய்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து அவங்க போட சொல்லியிருக்காங்க. அண்ட் கிராஃப் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தெரியலனாலும் சாப்டர் 10 பார்த்த அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ அந்த சாப்டர் 10 முடிச்ச அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து திங்ஸ் டு திங்க் அபவுட். ஃபர்ஸ்ட் வந்து, டஸ் எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ கெட் எனஃப் ஃபுட் டு ஈட்? இஃப் நாட் ஒய்? உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து தேவையான சாப்பாடு கிடைக்குதா? இல்லை, அப்படி தானே? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒவ்வொரு விதமானு எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ரிச்சாக இருப்பாங்க அண்ட் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் புவராக இருப்பாங்க. அவங்களுடைய ஏழ்மையினால் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து கிடைக்காம இருக்கலாம். இப்போது கொஞ்சம் ரிச்சாக இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு ஆசைப்பட்ட அளவுக்கு ஃபுட்டு வந்து வாங்கிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் புவராக இருக்கவங்களுக்கு ஆசைப்பட்ட ஃபுட்டெல்லாம் வாங்க முடியாது. அப்போது நம்மளுடைய சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து என்ன ஃபுட்டு இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லை தான். ஸோ இதான் என்னுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த வேஸ் வி கேன் திங்க் ஆஃப் டு அவாய்ட் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்? ஃபுட் வேஸ்டேஜை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது? ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே கூடாது, ரொம்ப தப்பு. ஸோ இப்போலேருந்து நீங்கள் அந்த ஹேபிட்டை வந்து பழகுங்க. ஃபுட்டை வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எப்படி வந்து நம்ம ஃபுட் வேஸ்டேஜை வந்து அவாய்ட் பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய ஃபுட்டை இப்போ வந்து ஒரு நாள் நீங்கள் செய்கிறீங்க, இன்றைக்கி செய்கிற ஃபுட்டு வந்து மிச்சம் வந்துருச்சுன்னா அப்படியே கொட்டிடாதீங்க. அடுத்த நாள் வந்து அதை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. இப்போ இன்றைக்கி வந்து இட்லி வைக்கிறீங்க, ஓகேவா? அது வந்து உங்களுக்கு மிச்சம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் அது வந்து என்ன பண்ணலான்னா ஒரு இட்லி உப்புமா மாதிரி வச்சுக்கலாம்.
கொஞ்சம் கூட ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணால் அது வந்து இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தனி ஃபுட்டாகவே மாறிடும். நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஹாஸ்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்பாத்தி வந்து மிச்சம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அப்படியே வந்து அதை கட் பண்ணி போட்டு நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அப்படியே அது தனி ஒரு டிஷ்ஷாக மாற்றிடுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஃபுட் வேஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி கண்டிப்பாக வந்து ஃபுட்டு வந்து மீதி வந்துச்சுன்னா அடுத்த நாள் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு விதம் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரூட் வந்து கொஞ்சமாக அழுகுன்ற நிலையில் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை வந்து அப்படியே பேஸ்ட் ஆக்கி உங்களுடைய மேக்கப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேஷியல் மாதிரி ஃப்ரூட் ஃபேஷியல் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அது வந்து வேஸ்ட் ஆகாதுல்ல. நீங்கள் அதை வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கடைக்கு போய் வாங்குறீங்க, ஏதோ ஒரு 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 திங் வாங்குறீங்க. ஸோ வாங்கும்போது அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அதோட எக்ஸ்பைரி டேட் முடிச்சிருச்சுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ வாங்கும்போதும் பார்த்து வாங்குங்க. ஸோ உங்களுடைய ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் யோசித்து உங்களுடைய ஐடியாஸை வந்து எழுதுங்க. ஸோ அந்த சாப்டர் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபுட்டு வந்து எங்கேருந்து நமக்கு வருது அப்படின்னு. நம்மளுடைய சாப்டரோட டைட்டிலே நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, ஃபுட்டு வந்து எங்கேருந்து வருதுன்னு. ஸோ ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செஞ்சு பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.